My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிலேருந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இன்ஃபேக்ட் இது நிறைய மாணவர்களுக்கு கட்டாயம் பயனளிக்கக்கூடிய ஒரு அப்டேட்டாக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி கவர்மெண்ட் கோட்டாக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். ஆனால் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா சப்மிட் பண்ணவே இல்லை, கவர்மெண்ட் கோட்டா மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷனில் நான் பாதியில் நின்றுட்டு இருந்தேன் சார், லாஸ்ட் டேட் அப்போ என்னால் சப்மிட் பண்ண முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ ரீஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரீஓப்பன் அப்படிங்கிறது வந்து எடிட்டிங் எல்லாம் அலோவ் பண்ண போகிறதில்ல, எந்த விதமான கரெக்ஷன்ஸையும் நம்மளால் இங்கே செய்ய முடியாது. ஆல்ரெடி நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது பேமெண்ட் பண்ணாமல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த லாஸ்ட் டெட்லைனுக்குள்ளே பண்ண முடியாத மாணவர்களுக்கு இப்போ அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றி தெளிவாக பார்த்தலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கிறோம். கரெக்டாக நம்ம வந்து அரௌண்டு 1:45 1:45க்கு இந்த வீடியோ அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, ரீஓப்பனிங் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், ரீஓப்பனிங் ஆஃப் அப்ளிகேஷன் விண்டோ ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் 2026-2027 செஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் த ரெப்ரசன்டேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ், the medical committee has decided to allow to reopen the online application portal for the admission அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்போ போர்ட்டல் ரீஓப்பன் ஆக போகுது. எப்போ இருந்து சார் அப்படிங்கன்னா பின்னாடி போட்டிருக்காங்க, நான் காமிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல பாருங்க, this reopen window is strictly meant for candidates whose applications are yet to be submitted. Candidates who have not completed their registration can utilize this extension to submit their online application. ஆல்ரெடி நீங்கள் அப்ளிகேஷன் பார்ஷியலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை, அதை நான் ஃபைனல் சப்மிட் பண்ணலை, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, நான் வந்து என்ஆர்ஐ வந்துடும் நினச்சிட்டு இருந்தேன், எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்துடும் நினச்சிட்டு இருந்தேன், என்னால் கடைசி நேரத்தில் சப்மிஷன் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ரீஓப்பனிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி அண்ட் ஒன் டைம் மெஷர் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரே ஒரு முறை தான், இதுக்கப்புறம் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஷெட்யூல் ஃபார் ரீஓப்பன் விண்டோ, இந்த ரீஓப்பன் விண்டோ அப்படிங்கிறது வந்து வருகிற 26ஆம் தேதி, நாளைக்கு காலையில் 10 மணிலேருந்து 27ஆம் தேதி மத்தியானம் 3 மணியோட இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஐஎஸ்டி அப்படிங்கிற நமக்கு 3 o'clock க்ளோஸ் ஆக போகுதுங்க. ஸோ அப்போ நாளை காலைல 10 மணிலேருந்து 27ஆம் தேதி மத்தியானம் 3 மணி வரைக்கும் ரீஓப்பனிங் அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த ரீஓப்பனிங்கில் நோ எடிட்டிங் இஸ் பர்மிட்டட் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. எந்த விதமான கரெக்ஷன்ஸையும் நம்மளால் பண்ண முடியாது. நிறைய பேர் சார் எனக்கு வந்து நான் ஸ்கூல் நேமை தப்பாக போட்டுட்டேன், அப்ளிகேஷன் நம்பர் போடும்போது சர்டிஃபிகேட் நம்பர் போடும்போது நம்பரில் மிஸ்டேக் ஆகி போச்சு, நான் டைப் பண்ணதில் தப்பாக இது பண்ணிட்டேன், அட்ரஸ் மாறி போயிடுச்சு, பிளட் குரூப்பை தப்பாக கொடுத்துட்டேன், இந்த மாதிரி சின்ன சின்ன கிளரிக்கல் அதாவது டைப்போகிராஃபிக்கல் எரர், நீங்கள் டைப் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்காக மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த எடிட்டிங் அப்படிங்கிறத இந்த இடத்துல அவங்க அலோவ் பண்ணலை. அதை நான் உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறாங்க. அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, ப்ளீஸ் நோட் தட் எடிட்டிங் அண்ட் ஆல்ரெடி சப்மிட்டட் அப்ளிகேஷன் இஸ் நாட் பாசிபிள் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ். அடுத்து ஆன்கோயிங் ஸ்க்ரூட்டினிட்டி, இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்டினி அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்களா, ஆல்ரெடி சப்மிட் பண்ண மாணவர்களுக்கு ஸ்க்ரூட்டினிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறதுனால அலோவிங் மாடிஃபிகேஷன்ஸ் ஆர் எடிட்ஸ் இன் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது இந்த டைமில் கொடுத்தாங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை வந்து அது இன்னும் டிலே பண்ணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஸோ அப்போ எடிட்டிங் இஸ் நாட் பர்மிட்டட். உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு தயவு செஞ்சு மெயில் அனுப்புங்க. நிறைய ரெப்ரசன்டேஷன் வந்தால் தான் அதை பற்றி அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மைனர் எரர், சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ண மாணவர்களுக்கு இங்கே ஒரு தெளிவான விளக்கம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. Candidates who have already submitted their application with minor errors need not panic. நீங்கள் பயப்படவே வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. நம்மளும் முன்னாடியே சொல்லிட்டு வரோம் இல்லையா, பயப்பட வேண்டியதில்லை. மைனர் கிளரிக்கல் ஆர் typographical error will be taken into consideration and verified appropriately during the document verification and scrutiny stages அப்படிங்கிறத தெளிவுபடுத்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் வந்து என்னுடைய இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு, டைப் பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா டோன்ட் வரி, யுவர் அப்ளிகேஷன் வில் பி டேக்கன் அண்ட் அதை வந்து அவங்க ப்ராப்பராக நாங்கள் வெரிஃபை பண்ணிப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு கம்ப்ளீட் த சப்மிஷன் வெல் பிஃபோர் த ரிவைஸ் டெட்லைன்.
The official application portal can be accessed via medicalselection.org. இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். சரிங்களா? இதே லிங்க்கில் தான் வரும். கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் அப்படி இருக்குது பார்த்தீங்களா? எம்பிபிஎஸ், பிடிஎஸ், இதில் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, நீங்கள் எது எடுக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வராது. ஆல்ரெடி லாகின் ஐடி பாஸ்வேர்டில் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிட்டு நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் பண்ணிக்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா நான் பண்ணவே இல்லை அப்படின்றவங்க, நான் பார்ஷியலாக மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஓப்பன் மட்டும் பண்ணேன், ஆனால் நான் வந்து செலக்ட் பண்ணும்போது 500 மட்டும் தான் பே பண்ணேன், நான் வந்து 1500 பே பண்ணாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டா போடாமல் விட்டுட்டேன் அப்படின்றவங்க, உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது 1-2 டேட்டாவது நீங்கள் சும்மா டைப் மட்டும் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு டூ இட். நான் நாளைக்கு டெமோவில் ஓப்பன் ஆகும்போது ஒரு டெமோ பார்க்குறேன். அந்த டைமில் அலோவ் பண்ணாங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத. சரிங்களா? ஆஸ் ஆஃப் நவ் எடிட்டிங் இஸ் நாட் பர்மிட்டட், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் அலவுட். ஆனால் ஆல்ரெடி நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன், ஆனால் ஃபைனல் சப்மிஷன் பண்ணலை, பேமெண்ட் பண்ணலை அப்படின்றவங்க மட்டும் தாராளமாக செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. ஆனால் இந்த வீடியோவை தயவுசெய்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மெடிக்கல் கவுன்சிலிங் போகிறாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஷார்ட் டைம். இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததே நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடும். ஒரு நாள் கேப் தான் இருக்குது. 26ஆம் தேதி காலைல 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, 27ஆம் தேதி மதியானம் 3 மணிக்கு க்ளோஸ் பண்ண போகிறாங்க. வி ஹாவ் வெரி ஷார்ட் டைம். அண்ட் இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யாராவது ஒரு சிலராவது அதிகமாக பயன்படுவாங்க அப்படிங்கிறதுனால மறக்காமல் அனுப்பிச்சிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த மருத்துவ கலந்தாய்வில் நல்ல மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.